போயிடுறா போயிடுறா எப்படியாவது போயிடுறா நின்றாதரா. நம்ம வரட்டும். ஐயோ கொடை போச்சுடா கொடை போச்சுடா கொடை போச்சுடா. சிறப்புடா டே எங்க வர்றா என்ன மழைடு. வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் மீ யுவர் கிரேசி கவின். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மழை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சென்னை மாநகரத்தில் நாங்கள் ஒரு குட்டி கிராமத்தில் இருக்கிறோம். பின்னால் பார்த்தீங்களா ஃபுல்லாக மாந்தோப்பு தென்னந்தோப்பாக இருக்கா, நல்லா இருக்குல்ல, குளிருக்கு நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்து வெளியே கடைக்கு போக போகிறோம். என்ன வாங்க போகிறோன்றதை காமிக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். லோக்கி இவர் லோக்கி லோக்கன் எல்லாமே இவர் தான். ஓகே இங்கே பாருங்க மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னு. இங்க பாருங்க தண்ணிய, இங்க பாத்தீங்களா வீடு இங்க இருக்கு, இந்த பிளாட் ஃபுல்லா தண்ணி, நல்ல குளிர். ஏரியால தண்ணியே அதெல்லாம் சொல்லாத சரியா. சரி இந்த ஏரியா பேர் என்ன? திருத்தணி நகர் பல்லாவரம். பாத்தீங்களா சென்னை தத்தளிக்கிறது இந்த புயல் வெள்ளத்தில் அப்படின்னு நியூஸ்ல போடுவாங்க. எல்லா ஏரியாவும் கிடையாது, அதாவது எங்க தண்ணி நிறைய இருக்கும் அங்க மட்டும் போய் கவர் பண்ணி நியூஸ் போட்டுருவானுங்க. யாரோ பூசணிக்காய்லாம் உடைச்சிருக்காங்க, புயலுக்கு வேண்டி பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க போல. புயலே வந்துருச்சு. அம்மாவாசையா? சரி நாங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே மழையே நின்றுச்சு. அது குழந்தை ஓடுதுறாது. நல்லா இருக்கு, போட்டுட்டு வர இது நல்லா இருக்கு, குளிருக்கு எதமா இருக்கு, நல்ல குளிருதுங்க. பார்த்து போடா கீழே விழுந்துடாத. ஆத்தி அப்பா கடைக்கு வந்தாச்சு. நாங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஐட்டம் ஒன்று வாங்க வந்திருக்கிறோம். அம்மா கேட்டது இல்ல இருக்குண்டா வர்றா. அதே வாங்க வந்தேன், என்ன வாங்கன்னு தெரியல. பொரியல்ல வாங்கடா போடா. நம்ம புயல் காத்துல போய் பொரியல்ல சாப்பிடலாம். ஓ பொரியல் எங்க இருக்குன்னு பாரு, அதான் புரியலையா? மசாலா பூரி. இன்னைக்கு போய் நாங்கள் புயல் காத்துல மசாலா பூரி சாப்பிட போகிறோம். பத்திரமா வச்சுக்கோ. ஓகே மக்களே சொல்லுவோம். நாங்கள் எதிர்பார்த்து வந்தது எங்களால் வாங்க முடியல, இதில் நடந்து போயெல்லாம் வாங்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறோம். இங்கே பாருங்க மக்களே, அலை கடலென பிறண்டு வரும், சரி பிறண்டு வரும் இந்த மலை வெள்ளத்தை பாருங்கள். இங்கே பாருங்க மலை வெள்ளத்தை. ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்து போனது நடக்கலை. நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக போய் இந்த புயலில் வந்து காரா பூந்தி வாங்கலான்னு போனோம். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இருங்கு பை மூமெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டி எடுத்துகிட்டு நல்ல ஒரு கடையாக போய் பார்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி காரா பூந்தி வாங்கியே ஆகுறோம். ஸோ இப்போ நம்ம வண்டியை எடுக்கிறோம், கிளம்புறோம். என்னடா போலாமா? இன்னைக்கு நம்ம நகர்வலம் போக போகிறோம். போய் வீட்டுக்கு காரா பூந்தியோட தான் வர்றோம். இன்னும் தேவ் பிராண்டு காரா பூந்தினா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட சூப்பரான ஒரு காரா பூந்தி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கங்கா ஸ்வீட்டில் வாங்குங்க. காரா பூந்தி சூப்பராக இருக்கும். முடிஞ்சா இப்போ போய் வாங்குவோம். ஓகே மக்களே செல்வோமா? நம்ம இப்போ வந்து கடைக்கு போய் நம்ம எதை மிஸ் பண்ணமோ அதை வாங்க போகிறோம். போலாம் வாங்க. போயிடுறா போயிடுறா எப்படியாவது போயிடுறா நின்றாதரா. நம்ம அப்பா இங்கிட்டு பாருங்க தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை. அதுவும் குழிதான், அப்புறம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஐயோ கொடை போச்சுடா கொடை போச்சுடா கொடை போச்சுடா. போ மடங்கு மடங்க மாட்டேதுடா. இருடா அதை மடக்கி விட்றா, அதை மடக்கி விட்றா.
பா இப்போ போடா. என்னடா கேமராலாம் தண்ணி ஆயிடுச்சு. போ. சிறப்புடா டே. அங்க வர்றான். என்ன மலைடு. ஐயோ டேய் ஆடுதுடா. காத்து அடிக்குதுடா. ஐயோ டேய் வக்க டேய் நீ ரோட்ட போடுறா. கொக்கா டேய் சரியான மலைடா. இங்க வர்றா. எல்லா வண்டி இங்கதான் இருக்கு. ஃபைனலா இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்களா காரா பூந்தி வாங்கியாச்சு ஃப்ரம் கங்கா ஸ்வீட்ஸ். காரா பூந்தியோட சேர்த்து மதியத்துக்கு லஞ்சு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ போய் நம்ம சுட சூப்பராக சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். இந்த குளிருக்கு அப்படி ஜம்முன்னு ஒரு பூஸ்ட் அடித்தா நல்லாயிருக்கும். போகிற வழியில் ஒரு பூஸ்ட்டை போட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். வாங்க. வந்துட்டாண்டா மறுபடியும் மழை வந்துட்டாண்டா. கொக்குமக்கா டே முதுவெல்லாம் நனையுதுடா. ஆமா வரம்ப தண்ணி இல்ல. இப்ப அவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு மழை இல்ல. ஏறி உடைஞ்சிருக்கு. அதான் எங்க இருக்க தண்ணி எல்லாம் இங்க வந்து மழைடா டே. அதான் இந்த வியூ சூப்பரா இருக்கு. மக்களே ஃபைனலாக பெரிய ஒரு புயலை கடந்து நாங்கள் வீட்டுக்கு வர போகிறோம். அது சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மக்களே நாங்கள் வந்து நல்லா மழையெல்லாம் நனைஞ்சிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துருக்கோம். ஃபைனலாக இங்கே பாருங்க மக்களே. இந்த ஒன்றுக்காக தான் இவ்வளோ கஷ்டமும். ஸோ அடிக்கிற மழையில் அடிக்கிற புயலில் நாங்கள் வந்து இதை வாங்கிட்டு வந்துருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த காரா பூந்தி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க பாருங்க. இந்த வழியை முத்தா இருக்கு பாருங்க. முத்தா இருக்கா. இந்த மழைக்கு இந்த மாதிரி காரா பூந்தி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இது கூட பார்த்தீங்களா மோர். இந்த மோர் எடுத்து இதுக்குள்ள கொஞ்சம் நம்ம காரா பூந்தியை போட்டு நான் அப்படியே ஒரு குலுக்கி இங்கே பாருங்க. எப்படி சூப்பராக இருக்கா. முந்திரி பருப்போட ஆஹா சிறப்பா இருக்கு. குண்டா பண்ணி பாருயா. அட்டகாசங்க. இந்த மலையில தயவு செஞ்சு வெளியெல்லாம் போகாதீங்க. என்ன வீட்டிலே இது மாதிரி பூந்தியெல்லாம் இருந்ததுன்னா போட்டு வச்சு ஒரு மோரை போட்டு அதுக்குள்ள பூந்தியை போட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அமைதியா என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு படுத்து தூங்குற வழியை பாருங்க. வெளியெல்லாம் போகாதீங்க. மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்குது. ஓகேவா.
ஓகே, சேஃபாக இருங்க, எல்லாம் பத்திரமா இருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.